எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா, அவர் செங்கோட்டையன் அண்ணனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்றாங்க. ஈவன் எங்க சித்தியும் பார்த்து சொல்றாரு, அவருக்கு பதவியை உட்கார வச்சுட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசினதா எனக்கு தெரியல. எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க, சித்தியும். ஆனா எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா 21 தேர்தலாக இருக்கட்டும், அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் முயற்சி செய்தார்கள் தெரியும். என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால், அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் 40 பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம். எனக்கு ஆனால் தெரியும் பழனிசாமி எப்படி என்ன சந்திக்க முடியும். எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது. அந்த தான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும். இருந்தாலும் அரசியலில் என்னை விட அனுபவமிக்கவர்கள், பெரியவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன். 1% சான்ஸ் இருக்கு நடந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன். அப்ப நான் பொதுக்குழுவிலே சொல்லியிருந்தேன். என்னை எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியும்? அவர் ஆட்சி பொறுப்புல உட்கார வைத்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த 18 எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா? அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சாலையிலிருந்து நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா? அவரை ஆட்சியில அமர வைத்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள். அம்மா அவர்களை சொன்ன அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அண்ணன் ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்தில் அவர் இன்றைக்கு இருந்த காரணத்தினால் அவர் அறிவித்திருக்கிறார். அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க. இவர் ஏற்றுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அது போல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில எல்லாம் ஏறி போட்டாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை.